காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகை நீக்கப்படலாம் என ஒரு தகவல் வெளியே கசிந்துள்ளது. அதே சமயத்தில் இந்த வாரம் சென்னைக்கு வருகை தந்து அதிமுக கூட்டணி தொடர்பாக இறுதி முடிவு எடுக்க திட்டமிட்டிருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் விருப்பமாக தரலாம் என எதிர்க்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது சூடு பிடித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணிகள் 40 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் தரப்பில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இந்த சமயத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தனது பணிகளை சரியாக செய்யவில்லை என பல மொட்டை கடிதாசிகள் டெல்லிக்கு சென்றுள்ளன. டெல்லி காங்கிரஸ் மேலிடம் இது குறித்து ஆலோசனை நடத்திய நிலையில் கூட்டணி தொடர்பாக செல்வ பெருந்தகையால் திமுகவிடம் பலமாக பேசி ஒரு முடிவை ஏற்படுத்தி தர முடியவில்லை. மிகவும் இழுபறியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் தேர்தல் வேற நெருக்கி வருகிறது. எனவே செல்வ பெருந்தகையை நீக்கிவிட்டு வேறு ஒருவரை தலைவராக நியமிக்கலாம் என்ற ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் அதிமுக கூட்டணியை இறுதி செய்யும் வகையில் இந்த வாரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வர காத்திருக்கிறார். தற்பொழுது அவரது வருகை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பதிலுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லிக்கு அழைத்திருக்கிறார். ஏற்கனவே பன்னீர்செல்வம், அண்ணாமலை ஆகியோரை டெல்லிக்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அமித்ஷா தற்போது நைனா நாகேந்திரனுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதற்கிடையே நைனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகுதான் நைனா நாகேந்திரன் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இத்தொடர்பாக நைனா நாகேந்திரன் வருகின்ற 14ஆம் தேதி டெல்லி செல்கிறார். இதற்கிடையே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் விருப்பமனு செய்யலாம் என அன்புமணி அறிவித்துள்ளார். வருகின்ற 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை பாமகவினர் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை பனையூர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதற்கிடையே வருகின்ற 17ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சென்னையில் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டம் தொடர்பாக அன்புமணி சார்பில் அழைப்பு கடிதத்தை வழக்கறிஞர் கே பாலு மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் பனையூர் சென்று தமிழக வெற்றி கழகம் பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் வழங்கியுள்ளனர். இதனால் பாமக நடத்தும் போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் இணையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு திமுக தவிர அனைத்து கட்சிகளுக்கும் அன்புமணி கடிதம் எழுதியிருக்கிறார். இதற்கிடையே தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் முக்கியமாக விஜயை முதல்வராக இயக்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்றும் கூட்டணி தொடர்பாக முடிவு எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் உண்டு எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதற்கிடையே பொங்கல் பண்டிகையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட விஜய் ஆயத்தமாக வருகிறார். முதற்கட்டமாக மாநில அளவிலான பொறுப்பில் இருக்கும் நிர்வாகிகள் போட்டியிடும் தொகுதிகளை விஜய் அறிவிக்கிறார். இதற்காக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்தும் முடிவில் விஜய் இருக்கிறார். அதேபோல் இனி பிரச்சார பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது அந்தந்த மாவட்ட செயலாளர்களையும் அருகில் வைத்துக் கொள்ள முடிவு எடுக்கப்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக வேட்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மக்கள் மத்தியில் பிரபலமானவர்கள் என விஜய் கருதுகிறார். இது போன்ற பரபரப்பான அரசியல் பின்னணி செய்திகளை அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.